இன்று நடைபெறும் ஐபிஎல் இறுதிப் போட்டியில் 18 ஆண்டுகளாக கோப்பையை வெல்லாத பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நடைபெறும் இறுதிப் போட்டி குறித்து ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் ஃபைனல் நடக்குது. இதுபடி பஞ்சாப் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி கூட தோற்று தான் வராங்க. ஆனால் மும்பையோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வராங்க ஃபைனலுக்கு. ஸோ பஞ்சாப் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பவுலிங் தான் கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி பேட்டிங் ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. பார்ப்போம். ஆனால் ஆர்சிபியும் 18 இயர்ஸ் ட்ராஃபிலெஸ்ஸாக இருக்காங்க. ரெண்டு டீமே ட்ராஃபிலெஸ். யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். ஆனால் பஞ்சாப் ஜெயிச்சா இந்த வாட்டி நல்லாயிருக்கும்னு தோணுது. இன்றைக்கி பஞ்சாப் ஆர்சிபியும் விளையாடுறாங்க. நான் பஞ்சாப் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. 2024 அவர் சென்ட்ரல் கான்ட்ராக்டும் லாஸ் ஆச்சு பிசிசிஐ கிட்டேருந்து. இப்போ இவங்க ஐபிஎல் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய கம்பேக்காக தான் இருக்கும் அவருக்கு. எப்படின்னா இப்போ ஆர்சிபியாக வின் பண்ணக்கூடாதுன்னா விராட் கோலிக்காக மட்டும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப டாக்ஸிக்கானவங்க, அது நம்மளுக்கே தெரியும். இப்போ விராட் கோலி ஜெயிச்சால் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். விராட் கோலிக்காக ஆர்சிபி ஜெயிக்கலாம். ஆனால் என்னோட இது எப்படின்னா இன்றைக்கி பஞ்சாப் ஜெயிக்கணும். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அதுக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ரஞ்சி அடித்தார், அப்புறம் போன வருஷம் கேகேஆருக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. இப்போ திருப்பி ஃபைனல்ஸ் வந்திருக்காரு. இப்போ பஞ்சாப் அடித்தா அவருக்கு ஒரு நல்ல பெரிய கம்பேக்காக இருக்கும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஆர்சிபி தான். ஏன்னா பஞ்சாபோட அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபீல்டிங்கும் சரி, போலிங்கும் சரி. ரெண்டாவது இப்போ இருக்க ரன் ரேட்டில் பார்த்தாலும் அவங்க தான் நம்பர் 1. இது எப்படின்னா சிஎஸ்கேல லூஸ் ஆனதுனால தான். சிஎஸ்கே லாஸு, எம்ஐ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சிஎஸ்கே மேட்ச்னு ஒன்று ஆடினது வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதனால தான் ஆர்சிபிலாம் உள்ளே வந்துச்சு. பஞ்சாபுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குண்ணே. ஸோ அவங்க லாஸ்ட் ஆடின லீக் பார்த்தீங்கன்னா 2-3 லீக்குமே நல்லா ஆடிப்பாங்க. ஸோ ஹை ஸ்கோர்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா மிடில் நல்லாயிருக்கு. எவ்வளோ ஸ்கோர்னாலும் அவங்க பேலன்ஸ் பண்ணி அடிக்க சான்சஸ் இருக்குண்ணே. இந்த சீசன்லேயே 2 தடவை ஆர்சிபி கிட்ட பஞ்சாப் தோற்றுருக்காங்க. அதுக்கு பழி தீர்க்கிறதுக்கு தான் இந்த ஃபைனல். ஆர்சிபி நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நல்லா விளாடுவாங்க. ஆர்சிபி நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் பஞ்சாப் சாம்பியன் 5 முறை சாம்பியன் மும்பை அடிச்சிருக்காங்க. அந்த கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க. ஆனால் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் பஞ்சாப் அடிக்கணும்னு விருப்பப்படுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாங்கள் பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸ்ரேயாஸ்க்காக. அவங்க 2 பேருமே 18 இயர்ஸாக கப் அடிக்கலை. ஸோ அந்த 2 டீமில் யார் ஜெயித்தாலும் ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும். ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னா உண்மையாகவே ரொம்ப வேர்ல்டு முழுக்க வேர்ல்டு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா விராட் வின் பண்ணுறதை பார்க்கணும். அவங்க வின் பண்ண டைம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எனக்கு மெயினாக நான் சிஎஸ்கே ஃபேன் தான், பட் ஸ்ரேயாஸ் தனியாக பிடிக்கும். ஸோ அதனால் பஞ்சாப் வின் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆர்சிபின்னா எல்லா வெற்றியிலும் விராட் கோலி குவித்திட்டாரு. அண்ட் ஐபிஎல் ஒன்று தவிர மீது எல்லா போட்டிகள்லேயும் பல கப்புகளை வாங்கி குவித்திருக்கிறாரு. ஆனால் அந்த ஐபிஎல் கப்பு மட்டும் இன்னும் கைக்கு வரல தலைவருக்கு. இது கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சு கப்பை வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 18 வருஷத்தோட தவம் எங்களுக்கு. கோலி ஒருத்தருக்காகவாது இன்னைக்கு நாங்கள் கப்பை லிஃப்ட் பண்ணுறோம். கோலி தலைமையிலாவது இது இன்னைக்கு வின் பண்ணுது. சரியான பவுலிங் லைனப் இருக்கு. பேட்டிங் சால்ட் சூப்பராக அடிச்சிட்டு இருக்காரு. கோலியும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. மிடில் ஆடுறது ஜிதேஷ் சர்மா, படித்தர் இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏசலூட் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. துஷாரா இன்னைக்கு நல்லா ஒரு இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். விராட் கோலி நம்பினார், கைவிடப்படார். நெவர் எவர் கிவ் அப். அங்கே பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியத்தில் தான் இப்போ மேட்ச் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் ஆல்ரெடி பஞ்சாப் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தாவுக்கு ஆப்போசிட்டாக 245 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குஜராத்துக்கு ஆப்போசிட்டாகவே அடிச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக மும்பை கூடயும் அகமதாபாத்தில் தான் அவங்க பேட் பண்ணாங்க. அகமதாபாத் ஸ்டேடியம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். அதனால் பேட்டிங் லைனப்பும் நல்லா இருக்குது, பவுலிங்கும் நல்லா இருக்குது. பெங்களூரும் ஒன்றும் அவங்களுக்கு ஈக்குவலான டீம் தான். அதனால் பெங்களூரையும் குறை சொல்ல முடியாது. என்னோட கணிப்பு என்னன்னா பஞ்சாப் தான் ஜெயிக்கும். பஞ்சாப் ஜெயிக்கும்னு எனக்கு தோணுது. பஞ்சாப்ல இன்னைக்கு பஞ்சா போக போகுது. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பாத்தீங்க, பின்னாடி பாத்தீங்க, விராட் கோலி. பஞ்சாப் கோலி எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க ஒரு ஆளுன்னு இருக்கீங்க. அவ்வளவுதானா? அவரு தப்பு கன்ஃபார்ம். தப்பு முக்கியம்.